எங்கே இருக்கு? கதவு திறந்துருக்கு. ஏய், நீ எப்படி இங்க? ஏன் உனக்கு மட்டும் தான் திருட்டுத்தனம் பண்ண தெரியுமா? எனக்கு தெரியாதா? நான் என்ன திருட்டுத்தனம் பண்ணேன்? நான் பார்த்தேன்டா, எல்லாத்தையும் பார்த்தேன் நானு. என்ன உளர்ற? ஓ, நான் உளறேனா? How dare you? உன்னை நான் பிரில்லியன்ட்னு நினைச்சேன். நீ பிரில்லியன்ட் இல்ல, நீ ஒன்னா நம்பர் கிரிமினல். எவ்வளவு டெக்னிக்கா நீ என்னையே யூஸ் பண்ணிட்டல. நான் தப்பு பண்ணிட்டேன். உன் பேச்ச கேட்டு நான் போலீஸ்காரனை நம்பி வந்தல, கடைசியில அவன் உன்னை விட பெரிய கிரிமினலா இருக்கான். அவன் ஏமாத்துறது கூட எனக்கு பெருசா தெரியல. என் வேலைக்கு எதிரா உன்கிட்ட சொல்றது எல்லாமே எத்திக்கெல்லாம் ராங்னு தெரிஞ்சும் உன்னை நம்பி உன்கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன் பாத்தியா? என்ன சொல்லணும்டா, ஆனா நீ இருக்கியே அப்பா, செம்ம விவரம்டா. அன்னைக்கே நீ பேசும்போது நான் கெஸ் பண்ணிருக்கணும். ஸ்பெசிஃபிக்கா போலீஸ கூப்பிட்டு போகணும்னு சொன்னல. அப்போ எந்த ஏரியால எவன் வீக்கு, எவன் லஞ்சம் வாங்குவான், என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் பக்காவா கிரவுண்ட் ஒர்க் பண்ணிருக்கல. நீ சொல்றதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. பட் என்ன சாட்சி இல்லைன்னு சொல்றியா? உனக்கு டிரான்சியன்ட் குளோபல் அம்னீஷியா என்னன்னு தெரியுமா? வாட்? டெம்பரரி மெமரி லாஸ். அன்னைக்கு ஒரு நாள் நடந்து எதுவுமே எனக்கு ஞாபகம் வரல. இன்னும் எவ்வளவு போய் தாண்டா சொல்லுவ? ஏய், நான் பொய்லாம் சொல்லல. என் வீட்டை பார்த்தல, இவ்வளவுதான் என் வாழ்க்கை. நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னா நான் கொள்ளடிச்சதை வச்சு பெரிய ஸ்டார் ஹோட்டலே பங்களாலே தங்கி இருந்திருக்கலாம்ல. அட் த சேம் டைம் நான் நல்ல ஒன்றும் சொல்ல வரல. இனிமே தான் பெரிய திருட்டே பண்ண போறேன். 26ஆம் தேதி ஏர்போர்ட் டைமண்ட். இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் நான் உன்னை ஏமாத்திட்டு தான் நீ சொல்ற. மேபி அது உண்மையாக கூட இருக்கலாம். அதனால தான் இவ்வளோ சொல்கிறேன். அந்த கில்ட் எனக்கும் இருக்கு. இப்போ கூட நான் சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு தான் நீ நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். எல்லாருமே எதையும் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஏன் காரணம் என்னன்னு சொல்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடு. அவளுக்கு கிளியோபிளாஸ்டோமா இருக்கு. அப்படின்னா அது ஒரு கேன்சர். சரி, அந்த பொண்ணு இஸ் யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட்? ஆமாம். அவர் யாரு? அவ புருஷன். புருஷனா? டே, என்ன தலைய வெடிச்சிரும்டா. புரியுற மாதிரி சொல்லு. அதுக்கும் நீ திருடுறதுக்கும் என்னடா சம்பந்தம்? ஒரு வருஷம் கழிச்சு அவ புருஷனை நான் பார்த்தேன். ஹாஸ்பிட்டலா? என்னாச்சு பிரதர்? எதுவும் பிரச்சனையா? ஏன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கீங்க? யாரை கேட்குறீங்க? ஜனனி. நீங்கள் யாருங்க? நான் அவங்கள லவ் பண்ணேன். லவ் பண்ணீங்களா? ஒன் சைடு தான் பிரதர். இப்படி ஒருத்தர் இருக்காங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. லவ் பண்ணேன். அவங்க உங்களை லவ் பண்ணுறாங்க தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே ஒதுங்கிட்டேன். 3 நாள் கழித்து இங்கே ஹாஸ்பிட்டலில் பார்த்தோன்னே ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமாயிடுச்சு பிரதர். என்னாச்சு? இல்லை, அவளுக்கு கிளையோபிளாஸ்டமா இருக்குது, காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதான் என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் இருக்கேன். அவங்க ஃபேமிலிலாம் யாரும் வரலையா? எங்கள் மேரேஜ்க்கு அவங்க வீட்டில் ஒத்துக்கல. அப்போவே எங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க. நாங்களும் அப்படியே வந்துட்டோம். ஒரு 6 மாதம் முன்னாடி தான் இவளுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு எங்களுக்கு தெரிய வந்தது. வேறு ஏதாவது பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சு பார்க்கலாம்ல? அதுக்கு நிறைய காசு செலவாகும். நான் ஏற்கனவே நிறைய கடன் வாங்கி தான் இவளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் தான் அவளை இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி, அந்த பொண்ணுக்கு நீ ஏன் இவ்வளோ ஹெல்ப் பண்ற? இப்படி ஒருத்தன் இருக்கிறதே அவளுக்கு தெரியாது. ஏய், நான் இப்படி ஹெல்ப் பண்ணாமல் இருப்பேன்? நான் அவளை லவ் பண்ணல. சப்போஸ் நான் இன்னைக்கு அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணி அவள் ஓகே சொன்னதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வந்திருந்தா நான் அவளை பார்த்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டேனா? அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், ஹஸ்பண்ட் இருக்கான். அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. இன்றைக்கி அவளுக்கு ஒரு பிரச்சனை. அவள் ஹஸ்பண்ட்னால பணம் ரெடி பண்ண முடியல. என்னால் முடியும், நான் பண்ணுறேன். அதுக்காக இப்படி ஒருத்தன் இருக்கான்னு அவளுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. எங்கேயோ அவள் மனசுக்கு பிடிச்சவனோட அவன் நிம்மதியாக வாழ்ந்துட்டு போட்டோம். நான் ஒன்றும் ஏழைங்க வயிற்றுல அடித்தோ இல்லை நல்லவங்க பணத்தை எடுத்தெல்லாம் கொடுக்கல. அதுக்காக நான் பண்ணதெல்லாம் கரெக்டுன்னு சொல்ல வரல, தப்பு தான், ஒத்துக்கிறேன். சரி,
அன்றைக்கி நான் மட்டும் அவங்கக்கிட்ட அந்த பொருளை கொடுத்துருந்தா தப்பானவங்க கைக்கு தான் போயிருக்கும். உங்ககிட்ட மட்டும் ஒரு உண்மையை சொல்கிறேன், எனக்கு எல்லாம் மறந்துருச்சுன்னு அவனுங்கக்கிட்ட போய் சொல்லி நடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இதுக்கப்புறமும் நான் இந்த ஆர்டிக்கிளை பப்ளிஷ் பண்ண போகிறேன், ஒருத்தி வாழ்க்கையை கெடுக்க போகிறேன், இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக போகிறேன்னா போ, உன் இஷ்டம். சாரிடா, ஐம் ரியலி சாரி. அவன் லவ் பண்ணுற பொண்ணுக்கே எதுவும் பண்ண மாட்டான். ஆனால் நீ ஒன் சைடாக லவ் பண்ண பொண்ணுக்காக இவ்வளோ பண்ணுறேன்னா உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளு, நான் உனக்கு பண்ணுறேன். ஹலோ மாரிமுத்து அண்ணே சொல்லுங்கண்ணே. நம்மால் ஒருத்தன் ரெட் கேப் போட்டு வெளியில் வருவான். வழக்கம் போல் அவனை எந்த செக்கிங்கும் பண்ண வெளியில் அனுப்பிடு. அண்ணே இப்போ எல்லாம் முன்ன மாதிரி இல்லைண்ணே, செக்கிங் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குண்ணே. சிசிடிவி கேமரா வச்சு நோட் பண்ணுறாங்கண்ணே. ஏய், உனக்கு வர வேண்டிய கமிஷன் கரெக்டாக வந்து சேரும். ஐயோ அண்ணே, கமிஷனுக்காக சொல்லண்ணே. சரி விடுங்க, உங்களுக்காக பண்ணுறேன். உனக்கு எவ்வளோ பேசியிருக்கேன்? 10 ரூபா வாங்குவேண்ணே. இன்னொரு 10 எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோ. நான் வெளியில் தான் இருக்கேன், அவனை பத்திரமா வெளியில் அனுப்புவேன். சரி நான் பார்த்துக்கிறேண்ணே. அண்ணா ம், பசங்களை ரெடியாக இருக்க சொல்லுவா. எதுக்கு? ஏர்போர்ட் கேண்டீனில் சம்சா நல்லாயிருக்கும், நாங்கள் சாப்பிட்டு அப்படியே உங்களுக்கு ஒரு பிளேட் வாங்கிட்டு வரோம். வேணாமா? யோ, பில்லெல்லாம் ஓகே, டேக்ஸ் எங்க? சார் நான் அந்த அமௌண்ட்டை கையிலே கொடுத்துட்றேன் சார். டேக்ஸ் அமௌண்ட் என்ன வருது, நீ சொல்கிற அமௌண்ட் என்ன வருது? சார் நீங்கள் கேட்குற அமௌண்ட் ஒரு டிவி ரேட்டுக்கு வருதுங்க சார். ஃபாரின் டிவி வாங்கினா டேக்ஸும் டிவி ரேட் தான் வரும். சார் நான் பார்த்து கம்மி பண்ணுங்க சார். என்னத்தையா பார்த்து கம்மி பண்ண? Tax paid? டேக்ஸ் நோ சார், பட் அமௌண்ட் ஓகே சார். Don't talk to me like this. I'm your senior officer. Rules are rules. யோ டாம், ஓகே சார். வா. சார் 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 ப்ளீஸ் சார் எதனா பார்த்து பண்ணுங்க சார் ப்ளீஸ். அவன்லாம் ஒத்துக்க மாட்டாயா? சார் மாரிமுத்து சார் அமைச்சர். அண்ணா பார்த்தா செயின் ஸ்நாச்சிங் பண்ணுற மாதிரி இருக்கே, பணத்தை கரெக்டாக கொடுத்துருவேன். கொடுத்துருவோம் சார். டேய், மாரிமுத்து ஆள்றாம. டவுட்டாகவே இருக்குண்ணா அவனை பார்த்தா. சொல்லுங்கள் சார். சும்மா 1000க்கும் 2000க்கும் அவங்க கூட சண்டை போட்டு சந்தேகத்தை கிளப்பாதையா. சிங்கு நினச்சான்னு வையே, டைரெக்டாக சென்ட்ரலுக்கே பேச முடியும். அவன் என்னை விட கிரேடில் கம்மி தான், ஆனால் நேர்மையானவன், புரியுதா? சரி சார். நான் சொல்கிறத கேளு. இன்னும் 1 மணி நேரத்துக்கு அந்த சிங்கு இந்த பக்கம் வராமல் நான் பார்த்துக்கிறேன். சரி சார். வர்றவன் சிவப்பு கலர் தொப்பி போட்டிருப்பான். நான் நம்ம ஆளுங்க எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அந்த குருவி வெளியே போகிறது வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கியா? ஓகே சார். உனக்கு வழக்கத்தை விட அதிகமாக கவனிக்கிறேன். ம், ஓகே. டேய், பதட்டப்படாத, எல்லாம் சேஃப் தான், ஒரு பிரச்சனை இல்லை. ஏர்போர்ட்டே நம்ம கண்ட்ரோலில் இருக்கு, பயப்படாம. டேய் சொல்ல மறந்துட்டேன், அந்த ரெட் கேப் உங்ககிட்ட இருக்குல்ல? ரெட் கேப் இருக்குண்ணா. அதை போட்டுட்டு வா. கழட்டிடாத, எவன் கேட்டாலும் அதை காட்டிட்டு வந்துட்டே இரு. வாசல்ல அண்ணன் இருக்கேன், வந்து பொருளை கொடுத்துட்டு போயிட்டே இரு. இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களாண்ணா? ஏய், ஏர்போர்ட்டே நம்மள் தான்டா, ஜாலியா வா. சரிண்ணா. ஓகேண்ணா, சரி வந்துடுறேன். டன். என்ன சொல்லுங்க? ஏம்மா ஏய், ஒரு நெக்லஸ் வாங்கி தரலன்னு ஆத்தாள மகளும் என்ன பேச்சு பேசுனீங்க? ஆமா, வாங்கி தரலன்னா பேசதான் செய்வோம். நாளை காலைல 8 மணிக்கெல்லாம் டூட்டி முடிச்சு வந்துடுவேன். 10 மணிக்கு கடைக்கு போகிறோம். அதே நெக்லஸ் 2 வாங்கிக்க. என்னங்க சொல்றீங்க? நொன்னங்க சொல்கிறாங்க. எங்கடி உங்கள் அம்மா? தூங்கிட்டு இருக்காங்கங்க. அவளோட தூக்கம் என்னைக்கோட முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிடு. இனிமே அவளை நான் டீல் பண்ண போகிற விதமே வேற மாதிரி இருக்கும். அதெல்லாம் என்னமோ பண்ணிக்கோங்க. நெக்லஸ் எப்படிங்க? எப்படின்னு சொன்னா மட்டும் என்ன செய்ய போற? அது இல்லங்க. வைடி போன வை வை. ம், ஓகேங்க. சார், சார், ஆர் யூ ஓகே சார்? சார், எமர்ஜென்சி. ஏய், யாரா இருக்கீங்களா? ஹலோ ஹலோ, எமர்ஜென்சி. நாளைக்கு 3 மணிக்கு கேப் வரும். சரி, பார்த்துக்கலாம். ரெட் கேப்.
கேப். இரு. ரெட் கேப். ரெட் கேப். Hey, red cap, come here. சக். ரெட் சிங்கு. சோப்பு துப்பியே. Check him. ரெட் கேப். Give him your bag. ஓஹோ, கேமராக்காக ஆக்டிங்கா? ரைட்டு. ரெட் கேப். பாத்தியா? இரு. நம்ம ஏர்போர்ட்டு அண்ணன் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. உள்ள இருக்கு சிங்கு. இந்த இருக்கு பாரு. பாத்தியா எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? டைமண்ட்ஸ். ரெட் கேப். Diamonds? Diamond smuggling up under? சிங்கு. What? கேப். Solid. எட்ரா ஃபோன் எட்ரா. ஹலோ. ஏய் மாரிமுத்து, எங்கடா இருக்க? எத்தனை முறைடா உனக்கு கால் பண்றது? அண்ணா நான் மாரிமுத்து இல்லைண்ணா, டாம் பேசுகிறேண்ணா. டாமா? ஏய் நீ யாரா நடுவுல டாமு? மாரிமுத்து எங்கடா? அண்ணா மாரிமுத்து இங்கே இல்லைண்ணா, அவர் ஹார்ட் அட்டாக் வந்து போயிட்டாரு. என்ன ஹார்ட் அட்டாக் வந்து போயிட்டானா? அண்ணா அந்த போயிட்டாருண்ணா, இப்போ தான் அவர் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஏய் என்னடா சொல்ற? பொருள் உள்ள இருக்குடா. அண்ணா இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஏய் நான் ஏர்போர்ட் பார்க்கிங்ல இருக்கேன்டா. நீங்கள் அங்கேயே இருங்க, ஒரு 5 நிமிஷத்தில் வந்து நானே எல்லாத்தையும் விவரமாக சொல்கிறேன். டைமண்டு சிங்கா லாக்கர் ரூமா? பொருள் உள்ள மாட்டிக்கிச்சு, வெளியில வராது. வாங்க போலாம். என்ன நீமான் போலான்ற? அதில் ஒருத்தர் நான் தெரியுமா உனக்கு? அவன் பொருள், அவன் தான் டென்ஷன் ஆகணும். நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? அதுக்காக போக முடியுமா? இரு, அவன் என்ன பண்றான்னு பார்த்துட்டு போலாம். அண்ணா ஏய் ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது, கிளம்பு. அண்ணா ஃபோட்டோலாம் இல்லைண்ணா. அண்ணா நான் டாம் ஃபோனில் பேசினேன்ல. என்ன என்ன எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட விளையாடுறீங்களா? அந்த பொருளோட மதிப்பு தெரியுமா உங்களுக்கு? எது சொன்னாலும் சரி சரி அப்படின்னு சொல்லி தலையாட்டிட்டு இப்ப என்ன அதை சொல்லு. அண்ணா இப்போ எதுவுமே பண்ண முடியாது, நிலைமை சரியில்லை. மாரிமுத்து போயிட்டாரு, அவர் பிளேஸ்க்கு டெம்பரரியா சிங்க ஒருத்தன் வந்திருக்கான், அவன் கையில தான் பொருள் மாட்டிக்கிச்சு. ஏய் சிங்கா கொங்கா எவனா இருந்தாங்க, அவங்க கிட்ட என்ன ஏதுன்னு பேசிட்டு அந்த பொருளை வெளியேறான். மிரட்டுறானாமா? அண்ணா அவட்டெல்லாம் பேச முடியாதுண்ணா. ஏதாவது மினிஸ்டர் எம்எல்ஏன்னு பிடிச்சி ட்ரை பண்ணுங்க. காலையில் மட்டும் கலெக்டிங் ஏஜென்ட் கைக்கு பொருள் போச்சு, அதுக்கப்புறம் இங்கே யாரை பிடிச்சாலும் பொருள் உங்கள் கைக்கு வராது. நான் என்னால் உள்ளே இருந்து என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணுறேன். என்னால் ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியாது, பார்த்துக்கோங்க. அண்ணே வணக்கண்ணே, நான் ரவி பேசுறேன். சொல்லு ரவி. என்ன இப்ப நமக்கு வர்றதெல்லாம் முன்ன மாதிரி பெருசா அதுவும் வர்றதில்ல, ஆனா நீ மட்டும் ரொம்ப நல்லா டெவலப் ஆகி போயிட்டே இருக்கியப்பா. அண்ணே அதெல்லாம் கரெக்டா வந்துடுண்ணே. ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஏர்போர்ட்ல நம்ம பொருள் ஒன்று மாட்டிக்கிச்சு, அதை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும். எந்த ஏர்போர்ட்? மீனம்பாக்கண்ணே. எவ்வளவு பெரிய பொருள்? அண்ணே டைமண்ட். அது சின்ன பொருள், எடுத்துடலாம். அது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்ல. நீ என்ன பண்ற இப்ப? உள்ள போய் நம்ம எஸ்ஐட்ட போன கொடு. ஆனா நீங்க சொல்ற எஸ்ஐ கவுன்சிலர் இவங்க யாரையும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுண்ணே. டெல்லியில யாராவது பெரிய மினிஸ்டர் இருந்தா அவர்கிட்ட பேசி இந்த வேலையை கொஞ்சம் முடிச்சு கொடுங்க. யோ மினிஸ்டர்லாம் போனா பெரிய அமௌண்ட் செலவாகும்யா, என்ன ஈஸின்னு நினைச்சியா? ஆனா எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, நான் தர ரெடியா இருக்கேன். அப்ப சரி, நான் கூப்பிடுறேன்.
ஹலோ யோ கணபதி. போல். சரியான மேட்ரு ஒன்று மாட்டிருக்கியா. 25 கோடி வைரம். ஆனால் எங்கள் ஊர் ஏர்போர்ட்டில் மாட்டிருக்கியா. இதான் சென்ட்ரலோட பெரிய கையாளாச்சா. ஈஸி ஈஸி மை தேக்குலுங்க. நீ இதை பற்றி வேற யார்கிட்டயும் சொல்லிடாத. ஓகே ரவி பேசிட்டேன். 10 நிமிஷம் கூட முடிச்சிடலாம். சரிண்ணே. அண்ணா 10 நிமிஷத்தில் கூப்பிட்றாருண்ணா. ஓகே, அதுக்குள்ளே ஒரு டீயை போட்டு வந்துருவோமா? பார்த்தெல்லாம் பண்ண முடியாத, நீ போய் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார். Where is the duty bill? திஸ் டைம் ப்ளீஸ் சார். சார் Nope. You pay the duty bill. ப்ளீஸ் சார். And then you collect this stuff. Okay? சார் 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 எடுத்துகிட்டு போகிறார் சார். அவன்கிட்டலாம் சொல்லி பேச முடியாது. நீ பேசாமல் டியூட்டியை பே பண்ணிவிட்டு கலெக்ட் பண்ணிட்டு போ. சார் அவ்வளோ காசு இல்லை சார் இப்போது. வெளில உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்கல்ல, அவங்கள வர சொல்லிங்க. அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு வாங்கிட்டு போ. சார் ட்ரோன் சார். உன் ட்ரோனுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. சேஃப்டி லாக்கர் ரூமில் பத்திரமா தான் இருக்கும். நீ கிளம்பு. ஓகே சார். டேய், உன் வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன். அதை பார்த்துட்டு முடிஞ்சா பார்க்கிங்க்கு வா. வர ஆஃபீஸரை உள்ளேருந்து ஏதாவது தீனி வாங்கிட்டு வர சொல்லி சொல்லுவோமா? ஐயோ வந்துட்டேன் சார். என் பையன் எங்க சார்? சார் தயவு செஞ்சு என் பையனை எதுவும் பண்ணிடாதீங்க சார். நீங்கள் எவ்வளோ பணம் கட்டாலும் கொடுத்துறேன் சார். 25 கோடி கொடுப்பியா? ஏற்கனவே வைரம் சிக்கிருக்கு. அது எப்போ கையில் கிடச்சி அது எப்போ விற்று எப்போ காசாகிறது? பேசாமல் இவன்ட்டே வாங்கிட்டு போயிடலாம். ஏய் போடா. ஏய், நான் சொல்கிறத கேளு. எனக்கு உன் பணம் கிணம் எதுவும் தேவையில்ல. எனக்கு ஏர்போர்ட்டுக்குள்ளே 3 மணி நேரம் வேலை இருக்கு. அந்த வேலையை முடிச்சுட்டு நான் போயிட்டே இருப்பேன். எப்படியாவது என்னை ஏர்போர்ட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போ, அவ்வளோதான். சரி சார், வாங்க சார். நோ போறானே எவனோ ஒருத்த உள்ள கூட்டிட்டு போறானே. கொஞ்சம் இருடா, யோசிக்க விடுறா. ஓகே சார், வாங்க சார் போலாம். சார் இங்கே உட்காருங்க சார். நான் போய் பர்மிஷன் லெட்டர் டைப் பண்ணி எடுத்துட்டு வரேன் சார். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க சார். இப்போ வந்துடுறேன். ஐயோ போயிட்டானே ஏதாவது செய்யணும். இருடா, ஏதாவது செய்வ இருடா. அவன் ஏதாவது பண்ணுவான்டா. ஏப்பா, நீ ஏதாவது ஐடியா வச்சிருப்பல்ல? ஐடியா? நீ ஏதாவது பண்ணு சீக்கிரம் பண்ணு. யோசிக்கிறத பார்த்தா பிளான் போட்டாம்ல இருக்கு. பட் கெட்டப் செட் ஆகுமான்னு தெரியலையே. நான் போடாத கெட்டப்பா, நீ என்னன்னு சொல்லு. கெட்டப் கூட ஓகே தான். பட் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுமே. அண்ணன் பண்ணாத பர்ஃபார்மன்ஸா கிளியரா செஞ்சிருவார். அண்ணே, நம்மளை மாட்டி விட்டு எங்கடா போனாம? அதோ வந்துட்டான். அண்ணே, மியூசிக்கும் ஸ்லோ மோஷனும் ஆஃப் பண்ணிடுவா. நல்லா இருக்கு, விடுறா. செக் பண்ணுடா. டேய், 2 பேருக்கும் சிஐஎஸ்எஃப் யூனிஃபார்ம் போட்டு உள்ளே கூப்பிட்டு வந்துட்டேன். 2 பேரும் உள்ளே ஒளிஞ்சிக்கங்க. நான் சொல்கிற வரைக்கும் வெளியில் வந்துடாதீங்க. யாராவது வந்து கூப்பிட்டா நான் சொல்கிறத மட்டும் தான் சொல்லணும். கலைக்கலாம் என்னன்னு மட்டும் சொல்லு. கியா சொல்லுங்க. கியா அதான். மூடுங்க, அப்படியே உள்ளே போய் கதவே மூடி. சரி. Yes. There is a leakage,
What leakage? In the locker room. Please come to the CCTV room. Okay. What? Sir? Okay, let me check. Okay, sir. Oi, sweeper! Sweeper! Come here. sir. Coming. Clean it. Yes, sir. Hello, sir. நல்லா இருக்கியா? I'm good, sir. ப்ரமோட்லாம் இருக்க போல இருக்கு? No, sir. இது ஒரு சடனா டெம்பரரி போஸ்டிங், sir. இட்ஸ் நாட் டெம்பரரி. கன்சிடர் பெர்மனன்ட். Thank you, sir. ஒர்க் எல்லாம் அப்படி போயிட்டு இருக்கு. Work illa good, sir. I'm always honest with my work, sir. ஒர்க்கில் மட்டும் ஹானஸ்டாக இருந்தால் போகாது. ஒர்க்கை வாங்கி கொடுத்தவனுக்கும் ஹானஸ்டாக இருக்கணும். ஒர்க்கை வாங்கி கொடுத்தது யாருன்னு ஞாபகம் இருக்குல்ல? Yes, sir. Yes, sir. I remember, sir. பட் யூ ஆர் நாட் ஹானஸ்ட் வித் மீ, ரைட்? Sir? ஏதோ டைமண்ட் வந்திருக்காமே. இப்போ சடனா இது புது ஸ்மக்லிங் கேங், சார். மொத்தம் எவ்வளோ ஒர்த்து? 88ல ட்ரோன் இருக்குன்னா 87ல தான் டைமண்ட்ஸ் இருக்கணும். Total 25 crores, sir. 5 ஆன் த ரெக்கார்ட், 20 ஆஃப் த ரெக்கார்ட். புரியுதா? Sir? பக்கத்தில் யாராவது இருக்காங்களா? Yes, sir. I'll just call you in 15 minutes. Sir, finished. You're done? Ah. Sir, I'll call you, sir. Call me as soon as possible. Okay. Okay, come. Yes, sir. யோ எவ்வளோ நிறைய உள்ள இருப்ப? கியா அண்ணா உங்கள் ரைட்டில் ப்ளூ கலர் டர்பன் கட்டி நிற்கிறான்ல, அவன் தான் நான் சொன்ன சிங்கு. ஓ, இவன் தான் அந்த சிங்கு. அவன் தான். டேய் கியா டேச்சி, நான் தான் கதவு தரங்கடா. வாங்கடா. நான் சொல்லும்போது 2 பேர் லாக்கர் ரூம்குள்ளே போங்க. எப்படி? எஸ்கலேட்டர் பக்கத்தில் ஒரு கண்ணாடி டோர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணால் ஒரு பேசேஜ் இருக்கும். அந்த பேசேஜில் அஃபிஷியல்ஸ் மட்டும்தான் போக முடியும். நீங்கள் 2 பேரும் யூனிஃபார்மில் இருக்கிறதுனால யாருக்கும் சந்தேகம் வராது. அந்த பேசேஜில் 2 டோர் இருக்கும். அதில் ஒரு டோரில் நோ அன்ஆத்தரைஸ்ட் பர்சன் பியாண்ட் திஸ் பாயிண்ட்னு எழுதியிருக்கும். அதான் லாக்கர் ரூம். அங்கே போயிட்டு 2255 போடுங்க, அதான் பாஸ்வேர்ட். நான் வெளியிலேருந்து சிங்கை வாட்ச் பண்ணிக்கிறேன். உள்ளே போயிட்டு லாக்கர் நம்பர் 87ல் தான் டைமண்ட்ஸ் இருக்குது. எடுத்துகிட்டு உடனே வெளியில் வந்துடுங்க. போங்க. ஹரி क्या? ஹரி என்னடா? என்ன பார்க்குற? டைமண்ட். அச்சா, டைமண்ட். கை கழுவட்டி கொடுக்குற. சொன்னல பாயிண்டாம் பத்தியா? இப்படி ஒரு பஞ்சு, அப்படி ஒரு பஞ்சு. ஒரு காட்டுன்னு தான் சொன்னேன். கையை ஒடிச்சு அனுப்பியிருக்கானுங்க பாருங்க.
அவன் 3 பேரையும் அடிச்சு போட்டு வந்திருக்கானே. ட்ரைனிங் பத்தலையோ? நான் வேணா இறங்கட்டுமா? ஏய், அடுத்தது என்ன செய்யணுமோ அதை சொல்றேன். 3 பேரும் காரியம் தான் பண்ணோம். உன்னை கேட்டேன் பாரு நான். ஹலோ அண்ணே. கல்கண்டே 10 நிமிஷம் எல்லாத்தையும் முடிச்சிடலாம். 10 நிமிஷம்? ஹலோ ஹலோ. கட் பண்ணிட்டானா? பண்ணிட்டான். ஹலோ சார், பக்கத்தில் ஆள் இருந்தாங்க, அதான் சரியா பேச முடியல. 5 ஆன் த ரெக்கார்ட், 20 ஆஃப் த ரெக்கார்ட். புரியுதா? பண்ணிக்கலாம் சார். மார்னிங் ஏஜென்ட் கலெக்ட் பண்ண வரும்போது 5 crores ஒர்த்து மட்டும் தான் போகணும். பேலன்ஸ் 20 crores என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். வெயிட் பண்ணு. ஓகே சார். Sir, emergency. Please come to the CCTV room fast, sir. Yes? Sir, emergency, sir. You need to see this. What emergency? Something fishy in the locker room, sir. Can't you handle it? Sorry, sir. I can't. But you need to see this. Okay. என்ன மேன் எமர்ஜென்சி? Sir. Help! Help! What the? Every man उल्ले वंदा useless fellows ऐसे काम करते हो? Hey! तुम लोग अंदर कैसे आए? पासवर्ड? लॉकर की? बहुत साले क्या? பாடி எங்கே பார்த்துருக்கேன்? ஏய், வாழ்க்கை ஒரு வட்டம்னு. சரி இல்ல, வாழ்க்கை ஒரு சதுரம்னு வச்சுக்குவோம். மார்த்தாண்டோ. சரி சரி, வட்டம்னே வச்சுக்குவோம். டென்ஷன் ஆகாது இதுக்கு போய். என்ன, உன் கூட இருந்தானே ஒரு பார்ட்னர். யார்? டாலர் அழுக்கு. எப்படி இருக்கிற வேண்டியவன் எப்படி இருக்கான் தெரியுமா? எப்படி இருக்கா? 7500 ரூபாய் சம்பளத்துக்கு மாம்பு போட்டு இருக்கான். ஏய், போடா. நம்மளையா? நிஜமா அண்ணே? நிஜமா? ஆ? இங்க இனிமே இவன் டாலர் அழகு இல்ல, ஸ்வீப்பர் அழகு. பாக்குறாப்பா பாக்குறாப்பா. ஹலோ, பார்த்துட்டேன். 5000 ரூபாய் இது கொடு. உங்ககிட்ட நான் இருக்கணும்னு சொல்லி கெஞ்சி கதறி கேட்டானேன்னு சொல்லி நீ அவனை சேர்த்துக்கிட்ட. அப்புறம் கடுப்பாயிரம் சொல்லிட்டேன் நானு. ஏய், அவன் ஏர்போர்ட்டுக்கு வந்து மாப் போட்டுக்கிட்டு இருக்கானா? ஏதோ பெரிய பிளானோட வந்திருக்கான். மாப்பிள்ள என்ன பிளான் இருக்கு? இது பார்த்துட்டானா? சரி சரி, வா வா வா. என்னடா உங்க அண்ணன் அந்த கல்கண்டு பார்த்துட்டான்பா. அவன் முன்னாடி எதுக்கியா போனேன்? அவன் முன்னாடி நான் எதுக்கு போறேன்? இந்த கெட்ட போட்ட மாதிரி நடிப்பு நல்லா இருக்கணும்னு அழுக்கு இருக்குன்னு கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சனா அந்த கிறுக்க என்ன பார்த்துட்டான். அது டைல்ஸ் கலரியா? அப்புறம் தானே அது எனக்கு தெரியும். எல்லாரும் பைத்தியமா இருந்தா அதுக்காக அவன் கூட போய் என்ன சபா சபா ஷபா, என் கை ரேகை இல்லை பாத்தியா? நான் 93ல் கை தட்டி போன ரேகை, அதை 2023ல் பண்ணிட்டு இருக்கேன். சபா. ஏப்பா, நான் சொல்றது அவனுக்கு புரியுதா இல்லையா? அப்ப நீங்க ஏதோ பிளானோட தானே வந்திருக்கீங்க. அந்த பிளான்ல டைமண்ட் இல்லையே. ஏய், டைமண்டா? உங்க டைமண்ட் கிடையாது. டேய் சும்மா இருடா. டேய் அழகு, நீ அதுக்கு தானே வந்திருக்க. அதுக்கு என்னோட வைரண்டா. உங்க வைரமா? ஏய், அதான் ஏர்போர்ட்ல கொடுத்துட்டல. அது இப்போ கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. இப்போ நாங்க கவர்மெண்ட் சர்வன்ட். அந்த வைரம் எங்களுக்கு தான் சொந்தம். செருப்பல. ஏன் வைரண்டா? நான் தான் எடுத்துட்டு போவேன். அப்ப வெளியே சிங்க இருப்பான், போய் கேளு கொடுத்துருவான். உன்ன இருங்க. இப்போ நம்ம சண்டை போட்டுக்கிறதுனால எந்த யூஸும் கிடையாது. நம்ம 2 பேரும் நோக்கமும் அந்த டைமண்ட் தான். அது ஒன்னால கெட்டாலும் சரி, என்னால கெட்டாலும் சரி, ப்ராப்ளம் 2 பேருக்கும் தான். இப்போ என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. அப்ப நீ தானே இதுக்கு மாஸ்டர் மைண்டு. அதைத்தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம அழகுக்கு இந்த அளவுக்கு அறிவு எங்க இருந்துடா வந்ததுன்னு. அதுவும் ஏர்போர்ட்டுக்குள்ள நுழைஞ்சு கொள்ளை அடிக்கிற அளவுக்கு அறிவா?
ம்? அழகிய பிளாக் பண்ணி நீ ஏன் முன்னாடி பேசிட்டு இருக்கனா கன்ஃபார்மா நீ தான் மாஸ்டர் மைண்ட். சார் கொஞ்சம் தாண்டி போங்க சார், தாண்டி போங்க. இன்னைக்கு என்னமோ ஃபுல்லா இருக்கு சார், கொஞ்சம் காலை தூக்கு, கொஞ்சம் அந்த காலை தூக்கு சார், தூக்கு சார். ஏய் கேப்பில் அடிப்போம். சார் நீங்கள் வேணா பேர் கொடுத்துட்டு போங்க சார், நான் அப்புறம் கூப்பிட்றேன் சார் உங்களை. உட்காந்து போகிறதுனா அந்த அங்கே தான் சார், அங்கே தான் சார். தேவையில்லாத பிரச்சனை வேணாம். நான் சொல்றது 2 பேரும் கேட்டிங்கன்னா அதை எடுத்துட்டு சேஃபா வெளியே போயிடலாம். இல்லைன்னா மொத்தமா மாட்டிக்குவோம். புரியுதா? பார் வயிறு எடுக்கிறது நாங்களாக தான் இருப்போம், தெரிஞ்சுக்கோ. சார் நல்லா போனீங்களா சார்? சார் ஜிப் போடா போறீங்க சார், ஜிப் போட்டுங்க சார், ஜிப் போட்டு போங்க சார். தண்ணி எங்கேயும் வரல. ஓகே, எல்லாம் சரியாயிடுச்சு. ஏய் என்னடா பேசிட்டு இருக்க? சொன்னா கேளு. தயவு செஞ்சு 2 பேரும் அடிச்சுக்காதீங்க. நான் எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டேன். நம்ம சேஃபா வெளியே போயிடலாம். பிளான் பண்ணி நீ எடுத்துட்டு போயிட்டடா. எல்லாரும் சரிசமமா பிரிச்சுக்கலாம். ஓகேவா? யாருக்கும் லாஸ் ஏய் வராது. அது என்னோடதுடா. அத இந்த பார் கல்கண்டு, தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம். இங்கே யாராவது ஒருத்தர் மாட்டினாலும் எல்லாருக்கும் ஆப்பு தான். சிம்பிளாக முடிச்சுக்கலாம். ஷேரிங், அது ஒன்று தான் வழி. உனக்கும் சரி எனக்கும் சரி, வேற ஆப்ஷனே இல்லை. என்ன தலைவலியா இருக்குமோ? செண்டு பாம்பு வேற கொண்டு வரலையே. சரி ஏதோ பண்ணுங்க. அப்புறம் என்ன? ஓகே ஓகே, இது ஏர்போர்ட். இங்க எல்லாரும் என்ன தேவையில்லாத பிரச்சனை வரும். நீங்க வெளியே நில்லுங்க, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு சொல்றேன். ஓகே போங்க. வாட் இஸ் நெக்ஸ்ட் பா? ஐசா இந்தா இதை கையில் வச்சுக்கோ. பொருள் நம்ம கைக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் இதை அடிச்சு அவனுக்கு க்ளோஸ் பண்ணிடு. நம்ம கிளம்பிடலாம். டேய் சொல்ற மாதிரி செய்டா. டேய் ரொம்ப கேர்ஃபுல். ஒரே ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணாலே 3 மணி நேரத்துக்கு ஆளே தூக்க மாட்டான். ஜாகிரதை. போலானே. பார்த்து யூஸ் பண்றா. மறந்து போய் நீயே அடிச்சுக்காத.